1 கொரிந்தியர் 8:4 விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்தில் விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விக்கிரகமானது ஒன்றுமில்லை. 5ஆம் வசனம், வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் 6 பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அநேக தேவர்கள் அநேக கர்த்தாக்கள் உண்டு. யார் இந்த அநேக தேவர்கள் அநேக கர்த்தாக்கள்? விக்கிரகங்கள் தான். தேவர்கள் எனப்படுகிறவர்கள், கர்த்தாக்கள் எனப்படுகிறவர்கள், சோ கால்டு காட்ஸ், சோ கால்டு லார்ட்ஸ். அவர்கள் தேவர்கள் அல்ல, ஆனால் தேவர்கள்னு அவர்களுக்கு பேர். அவர்கள் கர்த்தாக்கள் அல்ல, ஆனால் கர்த்தாக்கள்னு பேர். அவைகளெல்லாம் விக்கிரகங்கள் தான், உருவங்கள் தான். ஆகினால ஒரே தேவன் தான், ஒரே கர்த்தர் தான். விக்கிரகம் ஒரு பொருளே இல்லை. விக்கிரகம் என்பது வெறும் ஒரு உருவம் தான், அதுக்குள்ள எந்த ஆவியும் கிடையாது. வேதத்தில் பல இடத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. அது பேசாது, பார்க்காது, கேட்காது, நுகராது, நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது என்று வேதத்தில் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் அதை நம்புகிறவர்கள் என்ன சொல்கிறாங்க? அது கண்ணு திறந்த உடனே அது கடவுளாயிருதான். அந்த உருவம், ஒரு உருவத்தை செய்கிறார்கள், அந்த உருவம் கண்ணு திறக்கிற வரைக்கும், கண்ணை கடைசியில் தான் செய்வாங்க. உருவம் செய்யும்போது அந்த கண்ணு திறக்கும்போது அது கடவுளாகி விடுகிறது. அதுக்கப்புறம் அதுக்கு சக்தியை ஏற்றுறாங்களாம். அவங்க நம்புகிறவர்கள் சொல்கிறது தான், விக்கிரகத்தை நம்புகிறவர்கள் சொல்கிறது தான். அதற்கென்று சில முறைகள் இருக்கிறது. பூஜை புனஸ்காரங்கள், உருவேற்றுறதுன்னு சொல்லுவாங்க. மந்திரங்களை உச்சாடனம் பண்ணி அந்த உருவத்துக்குள்ள சக்தியை ஏற்றுறது. சக்தியை ஏற்றும் போது அந்த உருவத்தை வணங்கினா அவர்களுக்கெல்லாம் அருள் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அவங்க அதுக்குன்னு முறைகள் வச்சுருக்கிறாங்க. விக்கிரகத்தை செய்கிறதுக்கு, விக்கிரகத்தை வணங்குறதுக்குன்னு முறைகள், நிறைய முறைகள் இருக்குது. நிறைய புஸ்தகங்கள், நிறைய முறைகள், அதற்கென்று அமைப்புகள் உண்டு. பிரம்மாண்டமான கட்டடம், பிரம்மாண்டமான இடம், பண்டிகைகள், அதற்கென்று மந்திரங்கள் உண்டு. இப்போ இதெல்லாம் பார்த்து ஒருத்தன் பயந்துடுறான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவைகளுக்கு நீ பயப்பட வேண்டாம், விக்கிரகங்களுக்கு நீ பயப்படாதே என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஆளுங்க பயந்துடுறான். நம்ம ஆள் அதை ஒன்றை முக்கியமாக நினச்சிக்கிறான். என்ன சொல்கிறான்? விக்கிரக ஆராதனையிலே ஒரு ஆவி கிரியை செய்கிறது, வஞ்சக ஆவி. விக்கிரகத்துக்கு உள்ளே வேலை செய்யலை, விக்கிரகத்துக்கு வெளியில் ஜனங்களுக்குள்ள அந்த வஞ்சக ஆவி வேலை செஞ்சு ஜனங்களை விக்கிரகத்துக்கு நேராக தள்ளுகிறது அல்லது ஈர்க்கிறது. ஆனால் நம்ம ஆளுங்களும், நான் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு போயிருந்தேன். அந்த மாநிலத்தில் ஒரு ஐரோப்பாவை சார்ந்த ஒரு சகோதரன் மிஷனரியாக ஊழியம் செய்கிறார். ஒரு இந்திய பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். அவர் எனக்கு அறிமுகமானவர். அவரை நான் பலமுறை சந்தித்திருக்கிறேன். நல்ல மனிதர், நல்ல ஆண்டோடைய மனுஷன். அவர் சொன்னார், அந்த மாநிலத்தில் ஒரு பெரிய விக்கிரக கோயில் இருக்குது, அதுதான் இந்த மாநிலத்தை போராடுகிறது. அந்த விக்கிரகத்தின் பேரை சொல்லி அந்த ஆவிதான் போராடுகிறதுன்னு சொன்னார். அவ்வளோ வேதத்தை படித்தவர், உலகம் முழுதும் போகிறார், கற்றுக்கொள்றதுக்கே உலகம் முழுவதும் போகிறார். நல்ல வேத பண்டிதர்கள் கூட்டங்களுக்கு இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் கூட்டத்தில் போய் பங்கெடுப்பதற்கென்று இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறார். அவ்வளவு கற்றுக்கொள்கிற ஒரு மனதை உடையவர், என்னை விட வயதில் பெரியவர். அவர்கிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட நான் பேசுகிறது எனக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும். ஆனால் அவரே அப்படி நம்புகிறார். இந்த விக்கிரகத்தை ஒரு ஆவியாக தான் பார்க்குறார். விக்கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஒரு ஆவியாக பார்த்து அதான் போராடுகிறது என்று அவர் சொல்கிறார். ஆனால் அது உண்மை இல்லை, அது உண்மை இல்லை. ஒருத்தர் சொன்னார், அவருடைய ஜெபத்தை நடத்தினார். மிக மிக பிரபலமான சுவிசேஷகருடைய உதவி ஊழியர். அவர் ஜெபம் நடத்துகிறார். என்ன நடத்துகிறாருன்னா, அரசு அலுவலகத்துக்கு எதிராக ஒரு விக்கிரக கோயில் இருக்குது. அந்த விக்கிரகத்தின் பேரை சொல்கிறார். அந்த விக்கிரகம்தான் அரசு அலுவலகத்தில் போராடுது, இந்த மாநிலத்தையே அதுதான் ஆட்டி படைக்குது. அப்படி அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வருது, ஒரு பக்கம் அழுக வருது. வேத புஸ்தகம் திரும்ப திரும்ப சொல்கிறது. இவன் பாருங்க, மிக உயரமான உருவங்களை எல்லாம் நிறுத்துகிறார்கள்.
அமெரிக்காவில் 85 அடியில் ஒரு உருவத்தை நிறுத்தியிருக்காங்க, ஒரு விக்கிரகத்தை. அங்கே இருக்கிறவர்கள் சமூக ஊடகத்தில் போட்டிருக்காங்க, இது எடுக்கணும், இது வேதத்துக்கு விரோதமானதுன்னு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கேருந்து போனவன் அங்கேயும் சும்மா இருக்கலாம், அங்கே 85 அடி உயரத்தில் ஒரு உருவத்தை நிறுத்திட்டான். இப்போவும் உயரமாக நிறுத்துகிறாங்க, 100 அடி அந்த மாதிரி 3 மாடி 4 மாடி உயரத்துக்கு சின்ன சின்ன ஊர்களில் கூட பெரிய பெரிய உருவத்தை நிறுத்துகிறாங்க. அது பார்க்கும்போது பயம் உண்டாகுது. தேவ பிள்ளைகளே பயப்படுறாங்க, தேவ ஊழியக்காரங்களே பயப்படுறாங்கன்னு சொல்கிறத விட அதில் ஏதோ வல்லமை இருக்கிறது, அதில் ஏதோ சக்தி இருக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அது எத்தனை பேர் அதை வணங்கினாலும் சரி, அதுக்கு எத்தனை கோடி பேர் போய் வணங்கினாலும், எவ்வளவு சடங்குகளை செய்தாலும், எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட கட்டடங்களை கட்டினாலும், அது ஒரு உருவம்தான், அது விக்கிரகம்தான், அது ஒரு பொருளே கிடையாது. அதுதான் வேதம் திட்டமாய் சொல்வது. அவர்கள் அதை கடவுள் என்று சொல்லுகிறார்கள். தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள், கர்த்தாக்கள் எண்ணப்படுகிறவர்கள். அதனால் நாம் அதை ஒரு பொருட்டாகவே நினைக்கக்கூடாது. அதை சம்மந்தமான விக்கிரக பாடல்கள் பாடினா, விக்கிரக சம்மந்தமான மந்திரங்கள் ஒலிக்கப்பட்டால் நம்ம என்னமோ அதில் பிசாசின் வல்லமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஒன்றும் கிடையாது. அது ஒரு பாட்டு, அவ்வளோதான். அது ஒரு சத்தம் அல்லது ஒரு வார்த்தை, அவ்வளோதான். அதில் ஒன்றும் ஒரு சக்தியும் கிடையாது. அதை கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அப்புறம் அதுக்காக ஜனங்க அதில் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஜனங்க விக்கிரக ஆராதனையிலேருந்து விடுதலை பெறணும். வஞ்சகாவி அவர்களை அதில் தள்ளுது, அதை கட்டி ஜெபம் பண்ணலாம். ஜனங்க ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்து விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்ட தோற்றங்களையோ சத்தங்களையோ பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே தேவன், பிதாவாகிய தேவன். ஆமென்.